காரகங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. ராகு 8ஆம் பாவம் இது. பருவ காரகத்தில் தாத்தாவானதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னீங்க. இப்போ ஒருத்தருக்கு அப்பா வராருன்னா அவருக்கு சூரியன் பருவ காரகமாக வந்தது. சூரியன் வந்து 1, 3, 7, 9ன்னு தொடர்பு இருக்குது விடுதலை காட்டில். ஆனால் ரியாலிட்டியில் வந்து அவர் வந்து இந்த அப்பாவான உடனே ஒரு வருஷத்துலேயே வந்து அவருக்கு அந்த குழந்தையும் விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஃபேமிலியும் இது உடஞ்சி போயிடுது. இப்போ இந்த பருவகாரங்க இந்த ஒத்தப்பட பாவங்களுக்கு சூரியன் ஏன் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு? பருவ காரகத்தில் லக்னம் சார்ந்த காரகம், லக்னம் சாராத காரகம்னு 2 இருக்குது. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் நான் இளமை பருவத்தில் செவ்வாய் காரகத்தில் இருக்கும்போது செவ்வாய் எனக்கு 1, 3, 6 கனெக்ஷன் ஆனதுனால செவ்வாய் திசை பூரா நோயாளியாக இருந்தேன். அந்த பருவத்தில் திருமண வயசு வரைக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டேன். அடுத்து செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும் போது ராகு பருவத்தில் நான் இல்லை. ஆனால் ராகு எனக்கு 8ல் இருந்ததுனால எனக்கு லக்னம் சார்ந்து கெடுதலை கொடுத்துச்சு. அதே இது என் பிள்ளை வந்து கல்யாணமாகி என் பேரன் பிறந்த உடனே 1 மாதம்தான் வீட்டில் ஒரே ரணகலமாகி வீட்டை விட்டு போய் இப்போ 3 வருஷம் ஆகுது என் மக. இப்போ என் பேரன் பிறந்த உடனே நான் இப்போ பாட்டன்காரகத்துக்கு மாறிட்டேன்ல. அப்போ அன்னைக்கு லக்னம் சார்ந்து வேலை செஞ்சது இன்னைக்கு லக்னம் சாராமல் வேலை செய்யுது. என் பேரனை 1 மாதம்தான் ஆகுது பார்த்து, இன்னும் நான் பார்த்தது கிடையாது. கரெக்டாக அந்த கிரகக்காரன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என் கன்சீவ் ஆகிருக்கு, அடுத்து ராகு காரகத்துக்கு நான் மாற போகிறேன், என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு தெரியல. கரெக்டாக அந்த பிரச்சனை வந்து இப்போ 3 வருஷமாக என் பேரனை நான் தூக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. என் பொண்ணும் பெங்களூருக்கு போயிருக்கு, பேரன் அங்கே இருக்கேன். அதனால் இது வரைக்கும் என் கண்ணிலே பார்வையிலே படலை. அப்படி பார்வையில் பட்டிருந்தேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ரோகத்தை கொடுத்துருக்கும். அதனால நான் இதை வந்து பெருசாக நினைக்கல. சரி, எங்கே இருந்தாலும் நம்ம பேரன் தானே, நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடக்கூடாதா அப்படிங்கிறக்காண்டி பேசாமல் இருந்துட்டேன். இந்த மாதிரி பருவகாரகம் லக்னம் சார்ந்து சில நேரம் வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த லக்னம் சார்ந்து வேலை செய்ய பருவம் வரும்போது அந்த வேலையை செஞ்சிடும். இப்போ அது நான் கேட்டது வந்து அவர் சூரியன் பருவத்துக்கு காரகத்தை வந்து ஏன் அவருக்கு அதை மாறுபாடாக செஞ்சதுன்னு கேட்டேன். தந்தையின் காரகத்துக்கு அவர் மாறும்போது சூரியன் வந்து அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவர் 3, 8 தொடர்பு கொண்டு இருந்தா, அந்த குழந்தைக்கு 3, 8 தொடர்பு கொண்டு இருந்தா தந்தையின் காரகத்தை விட்டு பிரிவார். குழந்தைக்கு 3, 8 தொடர்பு கொண்டு இருந்தா பிரிவார். அப்போ இவரால் பிரிய பொதுவாக 3, 8னா ஒரு குழந்தை மனநிலை பாதிப்புன்னு சொல்கிறோம்ல. ஆமாம். எதனால சார் மனநிலை பாதிக்கும்? 4ஆம் வீடு தாய், 9ஆம் வீடு தந்தை. அப்போ அதுக்கு 12ஆம் வீடு வேலை செய்யும்போது தாய் தந்தையர்களுடைய உறவு சரியில்லைன்னா அங்கே வந்து குழந்தைக்கு மனநிலை பாதிக்கும். இதே 4, 9ங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு அது எத்தனாம் வீடு? 8ஆம் வீடு தானே. 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடுங்கிறது 9ஆம் வீடு தானே. அப்போ சஷ்டாசனம் ஆயிடுதுல. உள்ள என்னைக்கு பிறகுதா அப்போ இதே புருஷன் முன்னாடிக்குள்ள 7 ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கேஸில் வந்து இப்போ குழந்தை ஜாதகத்தில் 3, 8 தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும். 3, 8 தொடர்பு அந்த குழந்தை தாய் தந்தையை விட்டு பிரியுது. பிரியும் போது அனாதையாக வளருதுல. அப்போ மனநிலை பாதிக்கும்ல அந்த குழந்தைக்கு. கரெக்டாக நான் செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கும்போது செவ்வாய் எனக்கு 1, 3, சனி வந்து எனக்கு 8ஆம் பாவம் ஆயிடுச்சா. ஆமாம். எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு நான் வெளியே வந்தேன். எத்தனாவது வயசில்? 17ஆவது வயசில். என்னை ஊரை விட்டு கிளம்பும்போது எங்கள் அண்ணன் தம்பி அப்பா அம்மாவெல்லாம் சொல்றா, நீ போய் 2 நாளில் திரும்பி வந்துடுவேன், எதுக்கு போகிற, நீ குடும்பத்தோடய கூட்டாக இருந்து நீ பழகிட்டு நீ அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது, உன்னால இரு நான் வீம்புக்குனே 2.5 வருஷம் வீட்டுக்கே வரல. கரெக்டாக செவ்வாய் முடிஞ்ச ஒரு பாடு தான் வீட்டுக்கே வந்தேன். அடித்து தூக்கிட்டு போனாங்க என்ன வீட்டுக்கு. அப்போ ஒரு பாவம் கரெக்டாக அதை பருவகாரத்தையும் சேர்த்து செயல்படுதா பாடலையா? எனக்கு சூரியன் வந்து 6ஆம் பாவ புத்திநாதன். அவன் 12ஆம் பாவ புத்திநாதன் நட்சத்திரத்திலையும் 5, 11ஆம் பாவ புத்திநாதன் உபநட்சத்திரத்திலையும் குரு இருந்தான். கரெக்டாக நான் தந்தை காரத்துக்கு மாறணும்னு என் மக பிறந்தோன்னே என்கிட்ட பொருளாதாரம் அள்ளி தட்டிக்கிட்டு இருக்கு காசு. ஹாப்பி லைஃபு, பொருளாதாரமும் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி லைஃபும் நல்லா இருந்துச்சு. ஒரு 7 வருஷம் நல்லா இருந்துச்சு. 7 வருஷத்தில் கொஞ்சம் செட்டில் ஆகி உட்காந்துட்டேன். என் மக பிறக்கும் போது கேது திசையில் பிறந்துச்சு. அடுத்து சுக்கிர திசை. சுக்கிரன் சூரியன் ஸ்டார் புதன் சப்பில் இருக்கார். என் மகளுக்கு சுக்கிர திசை ஆரம்பித்ததுல இருந்து சூரியன் நட்சத்திரம் புதன் உபநட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தது.
எனக்கு சூரியன் 6ஆம் பாவ புத்திநாதன், புதன் 2 4ஆம் பாவ புத்திநாதன். என் மகளுடைய திசை எனக்கு 2 4 6 10 கனெக்ஷன் ஆனதுனால என் மக வயசுக்கு காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் 23 வயசு வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுக்கு தோதுவாக எனக்கு குரு திசையும் வந்தது. என் மகளுடைய திசா புத்தி எனக்கு ஃபேவராக இருந்ததுனால எனக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்துச்சு. என் மக எது கேட்டாலும் சரி, இன்னைக்கு பணம் எனக்கு இது வேணும்னு கேட்குதுன்னா அன்னைக்கோ நான் மறுநாளோ எனக்கு அதுக்கு உண்டான பணம் வந்துடும். ஆனால் என் பையன் வந்து கேட்டேன்னா வராது பணம். அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்குன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம மனைவிக்கு நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த தசாபத்தி நம்மளுக்கு பாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கு பாதகமாக தான் பலன். அப்போ ஒருத்தருடைய ஜாதகம் இன்னொருத்தருக்கும் வேலை செய்யுது. அது வேலை செய்யும் கண்டிப்பாக. அது எப்படி செய்யாமல் ஒருத்தர் லிங்க் அப்போ குழந்தை பிறந்தனால வந்து இந்த முன்னுக்கு வந்துட்டாங்க மேலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது, கல்யாணம் ஆனதுனால ஒருத்தன் வந்து முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, என் ஸ்டூடெண்ட்டு ஆனந்தன்னு சொல்லி இங்கே சென்னையில் தான் இருக்கார். அவருக்கு பையன் பிறந்திருக்கேன். அந்த பையன் பிறக்கும்போது கேது திசையில் பிறந்தேன். அவருக்கு கேது 9ஆம் பாவத்துக்கு சப்சப்லாட். அவர் 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த பையன் பிறந்து 7 வருஷம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்காரு. அவங்க பையன் பிறந்தோடனே ரொம்ப சஃபரானியா அப்படின்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிறவங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அந்த தசாபுத்தி நம்மளுக்கு என்னவோ அதுக்கு தகுந்தது நடக்கும். ராகு தசை சனி புத்தி வரைக்கும் என்னுடைய நண்பர் அப்துல் அஜீஸ் என் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். வீக்லி 2 days நாங்கள் பார்த்துருவோம் சனி ஞாயிறு. கரெக்டாக சனி புத்தி எனக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சோன்னா அவருக்கு குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்குது. சனி தசையில் நீங்கள் வெளிநாடு கிளம்பிடுவீங்க அஜீஸ்ன்னு சொல்லிட்டு டேட் போட்டு எழுதி கொடுத்தேன். நான் சொன்ன டேட்லேயே அவர் வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏறினார். அவருடைய சனி தசை எனக்கு எட்டுலையா. அன்னைக்கு பிரிஞ்சவர் சனி தசை முழுக்க என்னை சந்திக்கவே இல்லை. மீண்டும் அவருக்கு புதன் திசை வந்த ஒரு பாடு என்னை சந்திச்சார். அப்போ ஒருவருடைய திசை நம்மளுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ எனக்கு 8 12ஆம் பாவ புத்திநாதன் வந்து சனி சுக்கிரன். அப்போ என்கிட்ட வரக்கூடிய நபர்கள் சுக்கிர திசை நடக்கிறவங்களோ சனி திசை நடக்கிறவங்களோ அல்லது வேற திசை நடந்து அந்த திசாநாதன் சுக்கிரன் சனி நட்சத்திரத்திலேயே இருந்தாலோ அவங்க அந்த டயத்தில் என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க ப்ரொடிக்ஷன் கொடுத்தாலும் சரியாக நடக்காது. அதுவும் ப்ரொடிக்ஷன் கொடுக்குறது நடக்காது. அவங்க நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட சிஷ்யன் வந்து செல்வகுமார்னு ஒருத்தருக்கேன். அவன் 13 வயசுல என்கிட்ட வந்து என் சிஷ்யனுடைய ஃப்ரெண்டு. அவன் அண்ணன் வந்து என்கிட்ட உறவாடினவன். அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முதற்கொண்டு அம்புட்டு பண்ணி வச்சேன். கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் நல்லா என் கூட இருந்தேன். கரெக்டாக சுக்கிரதசை ஆரம்பித்த 3ஆவது நாள் எனக்கும் அவனுக்கும் டைம் சரியில்லை. நான் டக்குன்னு விலகிக்கிட்டேன். அன்னைக்கு போனது இப்போ சுக்கிரதசையில் கிட்டத்தட்ட 15 வருஷம் முடிய போகுது. இன்னும் அவனை நான் சந்திக்கலை. என் கல்யாணம் படலை. அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்டு நாகநாதன்கிறவன் என்கிட்ட தான் இருந்தேன். கரெக்டாக சுக்கிரதசை வரையுமே நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி அந்த திசாபத்தி நடக்கும்போது அவங்க வந்து எனக்கு நல்லதோ கெட்டதோ ஒன்று செய்கிறாங்க. இதனால நான் வந்து யார்கிட்டையும் போய் எந்த நம்பிக்கையும் போய் உள்ளே திணிக்கிறது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என் மகளை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கரெக்டாக என் பேரனுக்கு கேது திசை சனி புத்தி அவன் பிறக்கும்போது, என் மருமகனுக்கு ராகு திசை சனி புத்தி, என் மகளுக்கு சூரிய திசை சனி புத்தி, என் பையனுக்கு ராகு தசை ராகு புத்தி சனி அந்தரம். இப்போ எல்லாமே கேட்டு கேட்டுச்சு. கரெக்டாக அந்த பீரியடு வரும்போது எல்லாமே நம்மளை புறப்பட்டு நடக்கிறாங்க. இவங்ககிட்ட நான் எதிர்த்து பேசுனா சண்டை போட்டால் எனக்கு என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியும். இது இப்போ ஓடி அடையாது, எதுவும் பிரச்சனை தீராது. அமைதியாக இருக்கிட்டு நான் எதுவுமே பேசுறது கிடையாது. அப்போ அந்த திசா புத்திகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்பை தரப்போகுதுங்கிறத கவனிக்கணும். அந்த பாதிப்பு நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம தயாராகிக்கிறணும். சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனால் இது வந்து அப்போ ஒருத்தர் மன நிம்மதியாக தேடிங்கன்னா கூட இந்த மாதிரி ஜோசியம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். விதி நூல் படிச்சிருந்தா முன்கூட்டி அனைத்தையும் அறிய முடியும். விதி நூல் படிக்கலை அப்படின்னா அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது.
என்னுடைய வெற்றிக்கு காரணம் விதியை நான் வெல்லவில்லை, விதியை அறிந்து விலகி கொண்டேன், அவ்வளவுதான். விதியை போயெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீர் வழிப்படும் புனை போல நம்ம போயிடணும். அதாவது என்ன விதி காட்டுதோ அது வழியா நம்ம போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்றது இல்லை, அதோட அனுசரித்து வாழற மாதிரி ஆயிடும். இதைத்தான் நான் என்ன சொல்றேன், நதி விளைவது தெரியும், விதி விளைவது தெரியாது. விதி வெளி போங்க, உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் அதுதான். நல்ல அருமையான வணக்கம் சார். நன்றி.